வருஷ கடைசியில் கோட்டாபய ராஜபக்ச சம்பந்தமாகவும் கடத்தி காணாமலாக்கப்பட்ட ஒரு ஊடகவியலாளர் சம்பந்தமாகவும் அதிர்ச்சியான பல உண்மைகள் இப்போ வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இந்த தகவல்களை முதன்முறையாக பொது வழியில் சொல்லியிருக்கிற நபர் கடற்படையினுடைய ஒரு முன்னாள் அதிகாரி என்றதும் மிக முக்கியமானது. இந்த கடத்தல் சம்பவம் நடந்தது மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த காலகட்டத்தில். அதே மாதிரி 11 இளைஞர்கள் கடத்தி காணாமலாக்கப்பட்ட சம்பவத்தோட குற்றம் சாட்டப்படுற கடற்படையினுடைய முன்னாள் தளபதி வசந்த கருணாகொடவினுடைய காலகட்டத்தில் நடந்த ஒரு சம்பவம் பற்றி தான் இப்போ பரபரப்பான ஒரு வாக்குமூலத்தை கடற்படையினுடைய முன்னாள் அதிகாரின்னு சொல்லப்படுற நபர் கொடுத்திருக்கிறார். இப்ப நடத்தப்படுற விசாரணைகளுக்கு இந்த வாக்குமூலம்ன்றது மிக முக்கியமானதா இருக்கும். அவர் சொல்லியிருக்கிற விஷயங்கள் என்ன, கடத்தப்பட்ட நபர் யாருன்றதை பற்றின தகவல்களை இந்த காணொலியில விளக்கமா தெளிவா பார்க்கலாம். வணக்கம், நான் கிருஷாந்த் ராஜ். ராஜபக்சக்களினுடைய ஆட்சி காலகட்டத்தில் மஹிந்த ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்த கோட்டாபய ராஜபக்ச பாதுகாப்பு செயலாளராக இருந்த காலகட்டத்தில் கடத்தி காணாமலாக்கப்பட்டவர்களுடைய வரிசையில் மிக முக்கியமான ஒரு இடத்துல இருக்கிறவர் தான் ஒரு கார்ட்டூனிஸ்ட், அரசியல் ஆய்வாளர், ஊடகவியலாளர் என்று சொல்லி அறியப்பட்ட பிரகீத் எக்னலிகோட. இன்றைக்கு வரைக்கும் அவருக்கு என்ன நடந்ததுன்ற கேள்விக்கான பதில் கிடையாது. பிரகீத் எக்னலிகோட காணாமலாக்கப்பட்டது 2010 ஜனவரி மாத காலகட்டத்தில். தேர்தல் நடக்கிறதுக்கு 2 நாட்களுக்கு முதல்ல அவர் அலுவலகத்திலிருந்து வெளியேறி வீட்டுக்கு போற வழியில கடத்தி காணாமலாக்கப்பட்டிருந்தார். இன்றைக்கு வரைக்கும் என்ன நடந்தது என்று சொல்லி யாருக்குமே தெரியாது. அவருடைய சடலம் கூட இதுவரைக்கும் மீட்கப்படல. உயிரோட இருக்கிறாரா இல்லையான்ற கேள்விக்கான பதில் கூட கிடைக்காம இருக்கு. இதுல குற்றம் சாட்டப்படுற தரப்புன்னு சொன்னா வளம மாதிரி ராஜபக்சர்கள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபய ராஜபக்ச, அவருக்கு கீழே இருந்த திரிபோலி பிளட்டூன் சொல்லப்படுற டெத் ஸ்குவாட் என்று சொல்லி அறியப்பட்ட ஒரு குழு மேல குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதனுடைய தலைவர் மேலேயும் குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டிருந்தது. அதை நிரூபிக்கிறதுக்கான ஆதாரங்கள் இன்றைக்கு வரைக்கும் கிடையாது. எப்படியான ஒரு பின்புலத்தில் தான் நேவியினுடைய கடற்படையினுடைய என்ஜினியரிங் பொறியியலாளர் பிரிவை சேர்ந்த ஒரு முன்னாள் அதிகாரி இப்ப பரபரப்பான ஒரு வாக்குமூலத்தை ஒரு யூடியூப் சேனலுக்கு கொடுத்திருக்கிற நேர்காணல்ல சொல்லியிருக்கிறார். இது மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி ஏற்படுத்தி இருக்கு. பிரகீத் எக்னலிகோடவுக்கு கடைசியில என்ன நடந்தது என்ற கேள்விக்கான பதில நேரில் கண்ட சாட்சியம் என்ற அடிப்படையில் அவர் சொல்லியிருக்கிறார். இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்தில் அந்த நபர் இந்த வாக்குமூலத்தை கொடுத்திருக்கிற கடற்படையினுடைய முன்னாள் அதிகாரின்னு சொல்லப்பட்ட நபர் திருகோணமலை கடற்படை முகாம்ல இருந்ததா சொல்லியிருக்கிறார். திருகோணமலை கடற்படை முகாமை சேர்ந்த அதிகாரிகள் தான் இந்த மாதிரியான கடத்தல் சம்பவங்களோட தொடர்பு பட்டாங்க என்றதும் ஏற்கனவே குற்றம் சாட்டப்படுற ஒரு விஷயம். அப்படி இருந்த சந்தர்ப்பத்தில் அங்க கப்ல வந்த ஒரு கடற்படையினுடைய முன்னாள் உயரதிகாரி தன்னை வெளியில போறதுக்கு கூப்பிட்டதா இந்த நபர் சொல்லி இருக்கிறார். இந்த நேர்காணல் அவர் சொல்ற விஷயத்தை அப்படியே நான் சொல்றேன். இது உண்மையா பொய்யான்றதை தாண்டி கடைசி நிமிஷங்கள்ல என்ன நடந்தது என்ற சில விஷயங்களை நேரில் கண்ட சாட்சியமா அவர் சொல்லியிருக்கிறது தான் கவனிக்கப்பட வேண்டியது. பயணிச்ச இடங்கள், பயணம் செய்த வாகனம், கடைசியில போன இடம் என்று சொல்லி சில விஷயங்களை குறிப்பிட்டிருக்கிறார். அந்த இடங்கள்ல தேடுற சந்தர்ப்பத்தில் சில நேரங்களில் ஏதாவது கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு ஏற்பட முடியும். திருகோணமலை கடற்படை முகாமில் இந்த அதிகாரி இருந்த சந்தர்ப்பத்தில் அங்க வந்த உயரதிகாரி கப் வாகனத்தில் ஏற சொல்லி இருக்கிறார். போட்டிருக்கிற உடுப்போட ஏறுங்க, இந்த விதமான விஷயத்தையும் எடுக்க, உங்களுடைய துப்பாக்கி கூட உங்களுடைய ஆயுதம் கூட எடுக்க தேவையில்லை, உடனடியாக வாகனத்தில் ஏறுங்கன்னு சொல்லி அவர் ஏற்றப்பட்டு கொழும்பு தலைமையகத்துக்கு அண்டை நாள் கூட்டி போகப்படுறார். 2010 ஜனவரி மாதத்தில் இந்த சம்பவம் பதிவாகி இருக்கு. இவர் சொல்றதன் அடிப்படையில் கொழும்புல இருக்கிற தலைமையகத்துக்கு போய் ஒரு நாள் அங்கு நின்றதுக்கு பிறகு அடுத்த நாள் அதே கேப் வாகனம் பெபிலியான பகுதி நோக்கி பயணமாகி இருக்கு. பெபிலியான சந்தியில அந்த வாகனம் நிப்பாட்டப்பட்ட நேரத்தில் இவர் பார்த்த ஒரு விஷயம், அவங்க பயணம் செய்து 4-5 பேர் பயணம் செய்திருக்கிறாங்க. கடற்படையை சேர்ந்த அதிகாரிகள் எல்லாருமே அந்த கேப் வாகனத்துக்கு பின்னால கொஞ்ச தூரத்துல இன்னும் ஒரு அதே மாதிரியான கேப் வாகனம் நிப்பாட்டி வைக்கப்பட்டிருக்கு. அங்க ஒரு சில நிமிஷங்களுக்குள்ள ஒரு நபர் கைகள் பின்னால கட்டப்பட்ட நிலையில அந்த கேப் வாகனத்துல ஏற்றப்பட்டிருக்கிறார், கடத்தப்பட்டிருக்கிறார். அந்த கடத்தலுக்கும் இந்த கேப் வாகனத்துக்கும் இடையில தொடர்பு இருந்தது, அதுவும் கடற்படையினுடைய உறுப்பினர்கள் என்ற மாதிரியான கருத்தை இந்த அதிகாரி சொல்லி இருக்கிறார். இப்படி கேப்ல கடத்தப்பட்டதுக்கு பிறகு கடற்படையினுடைய தலைமையகத்துக்கு இந்த வாகனம் திரும்பி இருக்கு. கொஞ்ச நேரத்துக்கு பிறகு மட்டக்களப்பு நோக்கி கேப் வாகனம் புறப்படுது. 4-5 கடற்படையினுடைய அதிகாரிகள் பயணம் செய்திருக்கிறாங்க. இந்த வாகனம் மட்டக்களப்பு நோக்கி பயணமாகி கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் கதிர்வேல பிரதேசத்தில் சாப்பாடுறதுக்காக நிப்பாட்டப்படுது. அப்படி நிப்பாட்டப்பட்ட இடத்துலையும் இந்த கடத்தல் சம்பந்தமான சில விஷயங்கள் பேசப்பட்டு வருது. இவர் ஒரு பெரிய உயரதிகாரி இல்லைன்ற அடிப்படையில் கேள்விகளை கேட்க முடியாமல் இருந்தது என்ற விஷயத்தை இந்த நேர்காணலில் சொல்லி இருக்கிறார். வாகனம் தொடர்ச்சியாக பயணம் செய்து கொண்டிருந்த சந்தர்ப்பத்தில் அதுல முன்னுக்கு அந்த கேப்ல முன்னுக்கு இன்னும் ஒரு உயரதிகாரி இருந்திருக்கிறார். அவருடைய
நபருடைய பெயர் வந்து கொத்து பிரியந்த என்று சொல்லி இந்த நபர் அடையாளப்படுத்துறாரு. கொத்து பிரியந்த என்று சொல்லப்பட்ட நபருக்கு மற்ற பக்கத்துல இருந்து தொலைபேசி அழைப்புகள் தொடர்ச்சியா கிடைச்சிருக்கு. தொடர்ச்சியா வந்து அந்த அழைப்புகளுக்கு எல்லாம் எஸ் சார், ஓம் சார் என்ற மாதிரியான கருத்துக்களை சொன்னார். என்ன நடந்தது, என்ன பேசினாங்கன்னு சொல்லி எனக்கு எதுவும் தெரியாது. மட்டக்களப்புக்கு கேப் வாகனம் போயிருந்தது என்ற கருத்தை வந்து இவர் சொல்லி இருக்கிறார். மட்டக்களப்புக்கு கேப் போய் நிப்பாட்டப்பட்ட இடம் மட்டக்களப்பு கோட்டை மாவட்ட செயலகம் இப்ப அமைஞ்சிருக்கிற இடம். 2010ஆம் ஆண்டு ஜனவரியில அந்த வாகனம் அங்க போய் நிப்பாட்டப்படுது. அந்த இடத்துக்கு வந்து 2 வாகனங்களும் போயிருக்கு. கடத்தப்பட்ட வாகனமும் போயிருக்கு, இவர் பயணம் செய்த மற்ற வாகனமும் போயிருக்கு. ஒரு நபர், அந்த கடத்தப்பட்ட நபர் கைகள் பின்னால கட்டப்பட்ட நிலையில மட்டக்களப்பு கோட்டைக்குள்ள கூட்டி போகப்படுறார். கூட்டி போகப்பட்டு சில நிமிஷங்களுக்குள்ள 3 தடவை துப்பாக்கிச்சூட்டு சத்தங்கள் கேட்டிருக்கு. சில நிமிஷங்கள் கழிச்சு சடலம் வெளியில கொண்டு வரப்படுது. அந்த சடலத்தை முன்னுக்கு நிப்பாட்டி வைக்கப்பட்டிருந்த படகு ஒன்றுல வந்து ஒரு இடம் நோக்கி கொண்டு போயிருக்கிறாங்க. அந்த படகு ஓட்டி போன நபர் தான் இப்ப சாட்சியம் கொடுத்திருக்கிற இந்த கடற்படையினுடைய முன்னாள் அதிகாரின்னு சொல்லி தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ற நபர். அந்த படகு மாந்தீவு நோக்கி பயணமாகி இருக்கு. மாந்தீவுன்றது மட்டக்களப்பில் இருக்கிற ஒரு இடம், பெருசா மக்கள் நடமாட்டம் கிடையாது. அந்த படகு வந்து இவர் ஓட்டி போயிருக்கிறார். அவரோட சேர்த்து 4-5 கடற்படையினுடைய உறுப்பினர்கள் இறந்திருக்கிறாங்க. சடலம் ஏற்றப்பட்டிருக்கு. சடலம் ஏற்றப்பட்டு மாந்தீவுல ஒரு இடத்துல மரத்துக்கு கீழே அந்த சடலம் புதைக்கப்பட்டது என்ற அதிர்ச்சியான ஒரு பரபரப்பான வாக்கு மூலத்தை நேர்ல கண்ட சாட்சியம் என்ற அடிப்படையில் இந்த நபர் சொல்லி இருக்கிறார். இப்ப இலங்கையில கிடையாது, வெளிநாடு ஒன்றுல தஞ்சம் அடைஞ்சிருக்கிறார் என்ற கருத்தும் சொல்லப்பட்டிருக்கு. முதல் தடவையா பிரகீத் எக்னலிகொடவுக்கு என்ன நடந்தது என்ற கேள்விக்கான பதில் இப்ப வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. அவர் கடத்தப்பட்டால் காணாமல் ஆக்கப்பட்டார் என்றது வந்து தெரிஞ்ச விஷயமா இருந்தாலும் கடைசியில என்ன நடந்தது, அவர் படுகொலை செய்யப்பட்டாரா என்றது யாருக்குமே தெரியாம இருந்தது. அவர் படுகொலை செய்யப்பட்டார், மட்டக்களப்பு கோட்டைக்குள்ள இந்த படுகொலை சம்பவம் நடந்தது, மாந்தீவுல சடலம் புதைக்கப்பட்டிருக்கு என்ற கருத்து வந்து நேர்ல கண்ட சாட்சியமா இவர் சொல்லி இருக்கிறது. இந்த விசாரணைகளுக்கு இன்னும் வலு சேர்க்கிற மாதிரி இருக்க முடியும். வெளிநாடுகள் இருக்கிறன், ஆனா இந்த விசாரணைகளுக்கான வாக்கு மூலம் தேவைப்படும் இருந்தா தன்னால் சொல்ல முடியும் என்ற கருத்தை வந்து அவர் பதிவு செய்திருக்கிறார். அது மட்டும் கிடையாது, இந்த சம்பவம் நடந்த காலகட்டத்தில் வந்து அப்படி கடத்தி படுகொலை செய்யப்பட்ட நபர் பிரகீத் எக்னலிகொட தான் என்ற விஷயம் தனக்கு தெரியாது. ஆனா திரும்பி வந்த சந்தர்ப்பத்தில் கதிர்வேல பிரதேசத்துல சாப்பிடுறதுக்காக வாகனம் நிப்பாட்டப்படுது. அப்படி நிப்பாட்டப்பட்ட சந்தர்ப்பத்தில் கடற்படையினுடைய புலனாய்வு பிரிவு உறுப்பினர் ரில்வான் என்று சொல்லப்படுற ஒரு உறுப்பினர் இருந்தார். அவர்கிட்ட கேட்டதுக்கு பிறகுதான் இது செயலாளருடைய வேலை, இதை பற்றி நாங்க எதுவுமே கதைக்க கூடாது என்ற மாதிரியான கருத்து சொல்லப்பட்டதாம். செயலாளர்ன்றது பாதுகாப்பு செயலாளர். பாதுகாப்பு செயலாளரா அந்த காலகட்டத்தில் இருந்தவர் கோட்டாபய ராஜபக்ச. அவருடைய வேலைன்ற கருத்தை புலனாய்வு அதிகாரி ரில்வான் தனக்கு சொன்னார் என்ற விஷயத்தையும் இந்த நேர்காணல்ல வந்து அந்த கடற்படையினுடைய முன்னாள் உறுப்பினர், முன்னாள் அதிகாரி சொல்லி இருக்கிறார். இதை தவிர இந்த கடத்தி காணாமலாக்கப்பட்ட நபர் எக்னலிகொட தான் என்ற விஷயத்தையும் ரில்வான் தனக்கு சொன்னதாகவும் இவர் சொல்லி இருக்கிறது மிக முக்கியமானது. ஆனா தனக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை என்ற மாதிரி இந்த நேர்காணல சொன்னாலும் கூட அவர் இதுல ஏதோ ஒரு விதத்தில் சம்பந்தப்பட்டிருக்கிறார். திருகோணமலை கடற்படை முகாமில இருந்து கொழும்புக்கு போயிருக்கிறார். கொழும்புல இருந்து இந்த கடத்தல் சம்பவம் நடந்ததா சொல்லப்படுற பெப்லியான பிரதேசத்துக்கும் இவர் போயிருக்கிறார். மட்டக்களப்புக்கு போயிருக்கிறார். சடலம் புதைக்கப்பட்டதுக்கு அந்த படகை ஓட்டி போன நபர் தான் சொல்லி அவரை வாக்குமூலம் சொல்லி இருக்கிறார். அப்ப ஏதோ ஒரு விதத்தில் அவருக்கும் இந்த படுகொலைக்கும் இடையில சம்பந்தம் இருக்குன்றதையும் நம்ம கவனிக்க வேண்டியிருக்கு. இந்த படுகொலையோட சம்பந்தப்பட்ட முக்கியமான சாட்சியங்கள்ல உயிரோடு இருக்கிற ஒரே ஒரு நபர் நான் மட்டும் என்ற விஷயத்தையும் அவர் சொல்லி இருக்கிறார். ரில்வான் சொல்லி இதுக்கு முதல் அடையாளப்படுத்தின நபரும், அதே மாதிரி கொத்து பிரியந்த என்று சொல்லி அடையாளப்படுத்தப்பட்ட உயர் அதிகாரியும் இப்போ உயிரோட இல்லை. அவங்க 2 பேரும் ஒரு விபத்துல மரணம் அடைஞ்சதா சொல்லப்பட்டிருந்தாலும் இது எல்லாமே திட்டமிட்ட படுகொலைகள். இந்த சாட்சியங்களை மூடி மறைக்கிறதுக்கான ஒரு படுகொலை சம்பவம். இந்த 2 பேரும் கடற்படையினுடைய அதிகாரிகள் அந்த சம்பவம் வெளியில வரக்கூடாதுன்றதுக்காக பின்னே நாட்களில் படுகொலை செய்யப்பட்டாங்கன்ற விஷயத்தையும் இவர் சொல்லி இருக்கிறது கவனிக்கப்பட வேண்டியது. தான் இப்ப வெளிநாட்டில் இருக்கிறேன் சொல்லி அவர் சொல்லி இருக்கிறார். அப்ப பிரகீத் எக்னலிகொட கடத்தி காணாமலாக்கப்பட்டது மட்டும் கிடையாது, அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார், துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டிருக்கு, மாந்தீவுல அவருடைய சடலம் புதைக்கப்பட்டிருக்கு என்ற விஷயத்தை நேர்ல கண்ட சாட்சியமா கடற்படையினுடைய முன்னாள் அதிகாரி சொல்லி இருக்கிறார். எந்த இடத்துல மனும்னாலும் சாட்சியம் கொடுக்க முடியும் என்ற கருத்தையும் அவர் சொல்லியிருக்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம். கடத்தி காணாமலாக்கப்பட்டவர்களினுடைய வரிசையில் பிரகீத் எக்னலிகொடவும் இப்போ உயிரோட இல்லை, படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்றது வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. இலங்கையினுடைய புதிய அரசாங்கம் இதை பற்றியும் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என்ற வாக்குறுதியை கொடுத்திருந்தது. என்ன நடக்கும் என்றதை பொறுத்திருந்து பார்க்கலாம். இதை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இன்னும் ஒரு காணொலியிலே இன்னும் ஒரு தகவலோட சந்திக்கலாம். வணக்கம்.